புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசும் புதுச்சேரியிலிருந்து. சமீபத்தில் பெங்களூரில் அதுல் சுபாஷ் அப்படின்னு ஒரு மனிதர், அவர் தற்கொலை பண்ணிகிட்ருக்கிறார். அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 28 பக்கம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதோடு வீடியோவில் பேசியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு என்ஜிஓவுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அனுப்பிட்டு தான் என்னென்ன செய்யணும், தான் இறந்த பிறகு என்னென்ன செய்யணும், யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தம்பிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாத்தையும் எழுதி ஒன்று விழாமல் எழுதி வச்சுட்டு, நான் செத்த பிறகு என்னோடய அஸ்தியை கூட கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாக்கடையில் கொட்டுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கோபத்தோடு அந்த மனுஷன் தூக்கு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிகிட்ருக்கிறார். ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வரதட்சணை கேட்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு மனைவியை அடிப்பாங்க, தகாத வார்த்தையில் பேசுவாங்க, மண்ணெண்ணெய் அடுப்பு திடீர்னு வெடிக்கும், வயிற்று வலியில் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த கேஸை முடிப்பாங்க. எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்குவாங்க, எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்குவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஆண்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ ரிவர்ஸில் போகுது. ரிவர்ஸில் போயிட்டு இப்போது பெண்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கே 1000 கண்டிஷன் போடுறாங்க. மாமனார் மாமியார் வீட்டுக்கே வரக்கூடாது, நாத்தனாரோ மச்சினரோ இருந்தால் அந்த உறவை அப்படியே விட்டுணும், அன்றைக்கி கட் பண்ணிடணும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட கண்டிஷனோடு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிறகு அந்த பையன் அந்த வீட்டு அடிமை அப்படி ஆகிடணும். அவன் வீட்டு வேலையை, சில பேர் போனால் போது பாதி வேலையை நான் என்ன வேலை செய்யறனோ அதுக்கு பாதி வேலையை செய்ய சொல்லுங்கன்றாங்க. சில பேர் அவன் தான் சமைக்கணும், எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற பணத்தை முழுசாக கொண்டு என்கிட்ட கொடுத்துடணும். ஒரு 100 ரூபாய் பெட்ரோலுக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் கூட என்கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. செல்லமாக அடிக்கிறேன் அப்படிங்கிறதே அவன் வலிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசக்கூடாது, ஆஃபீஸ் உண்டு வீட்டு உண்டுன்னு இருக்கணும், வீட்டுக்கு வந்தாக்கா பசங்களை பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், எல்லா வேலையும் இவன் தான் பண்ணணும். இப்படி ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது நிறைய இன்றைக்கு இந்த சதவிகிதம் அதிகமாகி இருக்குது. அப்படிங்கிறது தான் இதே பிரச்சனைகள் இவன் வீட்டிலே நடந்திருக்கு. 2 குழந்தைங்க முதல்ல வரதட்சணை அதிகமாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனுடைய குடும்பத்தையும் மொத்தத்தையும் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அந்த கேஸ்லேருந்து இது பண்ணி வெளியில் வந்திருக்கிறான். திரும்ப கேஸுனால் ஒரு கேஸு அடுத்த கேஸுன்னு 10 வழக்குக்கு மேலே இவன் மேலே போட்டிருக்கிறாங்க. அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு சாதாரணமாக இல்லாமல் வேறு மாதிரியான உறவு வச்சுக்க சொல்கிறாரு. அப்புறம் என்னோடய அப்பா அவங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் சாகுறாரு, அதுக்கு கூட இவன் கொடுத்த டார்ச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கிட்டேருந்து ஏகப்பட்ட பணத்தை அவங்க அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இவனால் பணம் கொடுக்க முடியல. அதுதான் மெயின் பிரச்சனை. அதனால தான் முதல்ல சண்டை வருது, பிரச்சனை வருது. குழந்தைங்களை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு தினம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், அது இதுன்னு அலையிறான். இவனுக்கான நீதி அல்லது இவனுக்கான ஒரு பரிவான ஒரு வார்த்தை எங்கேயுமே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்டே சொல்கிறான், என்னால் பணம் கொடுக்க முடியல, இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன், இந்த அளவுக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜே சிரித்தாங்களாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இவருக்கு தெரியுது கோர்ட்லேயும் நமக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிறது இவனுடைய மனசுக்கு புரியுது. சரி, இன்னுமே நம்மளால்
இந்த இடத்துல வாழ முடியாது. அப்பயும் மனைவியும் மாமியாரும் என்ன கேட்குறாங்கன்னா, பணம் கொடுக்க முடியல, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, செத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், 2 மாதம் யோசித்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு, கடிதம் 28 பக்கத்துக்கு கடிதம் எழுதி, வீடியோ பேசி, யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ எல்லாருக்கும் அனுப்பிட்டு, கார் சாவியை முதற்கொண்டு ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு, அந்த சாவியை வந்து தம்பிக்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட ஏற்பாடுகளை பண்ணி வச்சுட்டு செத்துருக்கிறார். இப்போது ஒரு மனுஷன் தூக்க போட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஆழ் மனசில் அவன் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். அந்த பிள்ளைங்களை கூட என்னை பார்க்க விடலை அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ரொம்பவே மனசுக்கு கடினமாக இருக்குது. இது மாதிரி எல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு விஷயம். மேலும் எங்கெங்கேயோ இருக்கிற 2 உள்ளங்களை ஒன்று சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே. இதுதானே நம்மளுடைய மரபு, இதுதானே நம்மளுடைய கலாச்சாரம். இந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுல எதனால் இவ்வளவு தடுமாற்றம், ஒருத்தரை ஒருத்தர் பழிவாங்க துடிக்கிற ஒரு உறவாக அது எப்போ மாறுச்சு அப்படிங்கிறது புரியல. ஒரு காலத்தில் ஆண்கள்லாம் செய்யும்போது பெண்கள் வந்து அதைய வந்து கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த உயர்ந்த நிலைமையிலேயே இருந்துட்ட ஒரு ஆண், இந்த சமூகம் ஆணை வந்து ஒரு ஆணாதிக்கம் உள்ளவனாகத்தான் வளர்க்குறது. பெண்களை அடிமைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் வளர்க்குது. அது இன்றைக்கி மாறி இருக்கிறத இவங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனத்தை நம்ம இங்கே சுட்டி காட்டி தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு பெண்மைக்கென்றே ஒரு நளினம் இருக்கிறது, ஒரு அமைதி இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு குணம் வந்து பெண்மைக்கு மிக அதிகமாக இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு பெண்ணிடத்தில் ஆண் தன்மை இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆணிடத்திலும் ஒரு பெண் தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது 2ம் இருக்க வேண்டிய அளவு இருந்தால் தான் அது வந்து குடும்பமாக இருக்கும். இன்றைக்கும் பலர் வந்து இணை பிரியாமல் வாழறது, வந்து வயசான காலத்தில் கூட கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே மனைவியும் மாரடைப்பில் இறக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக நேசிக்கிற உறவுகள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயம் நம்ம பெற்றோர்கள் வளர்த்து ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வளர்த்து அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் குடும்பம் அப்படிங்கிறதனுடைய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதானே. இதை தாண்டி எப்படி சிந்திக்க தோணுது உங்களுக்கு? பணம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமாக? இந்த பணத்தை கூட அவன் உயிரோடு இருக்கணும் இல்லையா? அப்போ தானே கொடுப்பான். அது இன்றைக்கி என்ன ஆச்சு, அவன் பக்கமாக எழுதி வச்சுட்டு செத்துட்டான். இப்போ என்ன ஆகும்? மனைவியை பிடிச்சி உள்ளே போடுவாங்க, மாமியாரை பிடிச்சி உள்ளே போடுவாங்க, கொழுந்தனாரை பிடிச்சி உள்ளே போடுவாங்க, எல்லாரையும் உள்ளே போடுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எங்கேருந்து வரும் பணம்? அது வார்த்தைகளால் அந்த சுடுறது அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்படி கணவன்கிட்டேருந்து அவன் வேணாம், டிவோர்ஸ் வேணும், ஆனால் அவங்ககிட்டேருந்து அவ்வளோ பணம் வரணும். இன்னொரு கேஸு ஒன்று வந்து அதில் வந்து ஒரு ஜட்ஜே கேட்குறாங்க, என்னது இது எப்படி நீங்கள் ஜீவனாம்சம்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவுன்னா 6,16,000 ரூபா வேணுமா? என்னதுக்கு ஒரு மாதத்துக்கு 6,16,000 வாங்கி அந்த பொண்ணு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாக்கா, செருப்பு வாங்கணும், வளையல் வாங்கணும், வந்து மெடிக்கல் செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது, அதுக்கு ஹெல்த்தியாக உடம்பு முடியல, அதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதுக்கான விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியூர் போகணும், அங்கே போகணும், உறவுகளுடைய சுப நிகழ்வுகள் இருக்கும், அதுக்கு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்கிறத கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கறதுக்கு இந்த கணவன் எவ்வளவு சம்பாதிக்கணும்? அவனுக்கு குடும்பம் இல்லை, அவனுக்கு வந்து வயிறு இல்லை, அவன் சாப்பிட வேண்டாம். இப்படியெல்லாம் கேட்டால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல.
வந்து சட்டம் வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட் நிறைய கொடுக்குது. வேண்டாம் நான் சொல்ல, ஒரு காலத்தில் பெண்கள் கஷ்டப்பட்டாங்க. அதற்கான வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் ஒவ்வொரு சட்டத்தையும் போடும்போதும் பெண்களுக்கான வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக இது இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போட்டாங்க. ஆனால் அதுவே இன்றைக்கு ஆண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. பெண்கள் வந்து இதை சாதகமாக பயன்படுத்தி நிறைய ஆண்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் இது மாதிரியான மரணங்கள் வந்து சென்ற ஒரு 2 மாதத்துக்குள்ள 4 மரணங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். வந்து நிச்சயமாக சொல்கிறேன், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற அன்பு தான் இந்த உலகத்தை அழகாக இயக்கிக்கிட்டு போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதை வந்து ஆணும் புரிஞ்சுக்கணும், பெண்ணும் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.